ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பயிரை உரித்து நான் வேக வச்சுருக்கேன். நார்மலாக நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கனாவே டக்குன்னு வெந்துடும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், பட்டைத்தூள், கிராம்புத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே வீட்டிலையே நான் எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே வீட்டிலே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இது வச்ச தூளை ஒவ்வொன்றா போட்டலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி பட்டை தூள், கிராம்பு தூள் 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு லைட்டாக எண்ணெயிலேயே ஒரு பரட்டிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுவும் நல்லா பொரிவிட்டேன். ஒரு வதக்கணுன்னா இந்த தக்காளி எடுத்து போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே தக்காளியை போட்டோம்னா தான் அடி பிடிக்காது. நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி, இந்த போட்ட தூள்லாம், இந்த தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச பயிர் எடுத்து போட்டுடலாம். பட்டர் பீன்ஸு இந்த பயிர் இப்போ கடைகளில் பழமுதிர்ச்சி ஓலைகள்லேயே கிடைக்குது. வாங்கி நம்ம சேனலில் பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு. குழம்பெல்லாம் போட்டிருக்கேன். குழம்பு, கிரேவி, இது மசாலா. இப்போ இது வேகட்டும். இந்த ஊற்றின தண்ணி, வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு, அளவாக தண்ணி விட்டு வேக வைங்க. அதே தண்ணியோட தூக்கி ஊற்றிடுங்க. இப்போ இந்த தண்ணி இந்த மசாலா, பயிறு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வரட்டும். ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் தீயை சிம்மில் வச்சுருங்க. இப்போ பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த பயிரை வாங்கி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு லைக்கை போடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.